To my channel. இன்னைக்கு 11th max chapter 2 basic algebra ல exercise 2.12 10 sum பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா if log x divided by y minus x equal to log y divided by z minus x and then log z divided by x minus y, then we have to prove x y z equal to 1 னு சொல்லிருக்காங்க. ஓகே, இங்க multiplication term இருக்கு. ஓகே, somewhat இதுல இருந்து நமக்கு தெரியுது logarithmல ஆட் பண்ணாவே multiplication termல we have to prove it. ஓகே, சொல்யூஷன் போலாமா? பாருங்க, ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க LHS சைடு எடுத்துக்கணும். LHS சைடு எடுத்துகிட்டு somewhat we make a constant term kன்னு வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் டைப்பில் வந்து அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் அந்த ஃபார்மேட் கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக we have to take the k. இப்போ பாருங்கள், log x divided by y minus x ஈக்குவல் ஒவ்வொரு டேர்மும் கேவோட ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகே, ஈக்குவல் டு கே. இப்போ கீழே டேர்ம் இருக்குது, இங்கே இதோட மல்டிபிள் ஆகும். log x ஈக்குவல் டு k இன்ட்டு y minus z. ஒவ்வொரு டேர்மும் கேவோட மல்டிபிள் பண்ணுங்க. Okay, log x equal to ky minus kz. இது first equation we have to put. And then second compare பண்ணலாமா? log y divided by z minus x equal to k. Second term compare பண்ணுறோம். Again we have to do the same format. Okay, log y equal to k into z minus x. Again இது உள்ள multiple பண்ணுங்க k. kz minus kx. இது second equation we have to make it. And then third compare பண்ணுங்க. log z divided by x minus y equal to k. Okay, again we have to multiple k into x minus y. Okay, அப்போ kx minus ky. Okay, இது third. Okay, LHS பாருங்கள், LHSல என்ன இருக்குது? L log x log y log z. Okay, equal to அப்புறம் என்ன இருக்குது? ky minus kz, kz minus kx and then kx minus ky இருக்குது. Okay, ரெண்டு டேர்மும் தனித்தனியாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, மூணு ஈக்குவேஷனும் ஓகே LHS RHS தனியாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ LHSல இருக்கிறது எல்லாமே எழுதிக்கணும். add 1 2 3 எழுதிட்டு log x plus log y plus log z equal to இங்கே equal to அப்புறம் வந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு டேர்ம் எழுதிட்டு ஆட் போடணும். பாருங்கள், ஆட். ஓகே, எழுதிச்சா? இங்கே நம்மளுக்கு தெரியும், இங்கே வந்து ப்ளஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. லாகிரிதமில் ப்ளஸ் ஃபார்மெட்டில் தான் லாகை காமனாக எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷன் டேர்ம்னு எழுதலாம். அதான் ரூல். ஓகே, அப்போ இங்கே இருக்க லாக் காமனாக எடுத்துட்டேன். ஓகே, ப்ளஸில் இருக்கட்டா மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறேன். எக்ஸ் ஒய் இசட். இந்த ஃபார்மெட்டுக்காக தான் நம்ம கே கான்ஸ்டன்ட்டை இன்புட் பண்ணணும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இதில் ப்ளஸில் ஒரு டேர்ம் இருக்குது, மைனஸில் ஒரு டேர்ம். ஓகே, இதில் ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ். ஓகே, அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ், எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஓகே, இங்கே ஜீரோ இருக்குது, பட் இங்கே லாக் இருக்குது. ஓகே, இந்த லாகை எக்ஸ்போன்ஸ் பண்ணும்போது இங்கே பேஸில் ஒன்றுமே இல்லை. இப்போ பேஸில் நம்ம 10ன்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 10 பவர் 0 ஈக்குவல் டு 1 ஆர் e பவர் 0 ஈக்குவல் டு 1 எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பேஸில் 10 நம்மளே இன்புட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த லாகை எக்ஸ்போன் பண்ணும்போது லாக் வந்து வேனிஷ்ட், அதாவது மறைஞ்சிரும், காணாமல் போயிடும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படின்னா 10 பவர் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த 10 இங்கே போயிடும். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பேஸ் 10 பவரில் 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எதனுடைய பவர் 0 இருந்தாலும் 1 இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகே, பேஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே மேலே இருக்க டேர்ம்ஸை பார்க்கணும். ஒருவேளை 10 இருந்தால் 10 பவர் 10 1 மாறும். ஓகே, இங்கே எக்ஸ் ஒய் இசட் இருக்கனால இ பவரும் பேஸில் ஈயும் போடலாம், 10ம் போடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ.